ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நேற்று உரையில் காவியகண்ட கணபதி 1000 பாக்கள் எழுத ஆரம்பித்தார். 700 பாக்களை எழுதியாகிவிட்டது. தேதி குறித்து அரங்கேற்றத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் தொடர்ந்து பாக்கள் எழுத முடியவில்லை. ஏனோ தட்டி போயிற்று என்று நேற்று உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். மறுநாள் அரங்கேற்றம். 1000 பாக்கள் எழுதாமல் 700 பாக்களை வைத்துக்கொண்டு எப்படி அரங்கேற்றுவது? காவியகண்ட கணபதி குழம்பி போனார். அவர் படிப்பறிவும் புக்தி கூர்மையும் உதவி செய்யவில்லை. மறுபடியும் ஞான குழந்தையின் கால்களை பற்றி கொண்டார். எடுத்துக்கொண்ட காரியத்தை என்னால் முடிக்க இயலவில்லையே என வருகினார். தன் அன்பர் மீது பெரும் கருணையுள்ள பகவான், இன்று இரவு உட்கார்வோம் என்று சொன்னார். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியும் காவியகண்ட கணபதியும் எதிரும் புதிருமாக உட்கார காவியகண்ட கணபதியின் சீடர்கள் தங்கள் கைகளில் நோட்டு புத்தகங்களுடன் அமர்ந்தார்கள். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி காவியகண்ட கணபதியை ஊடுருவி நோக்கினார். கணபதியின் உள்ளுக்குள்ளே கவிதை பிரவாகம் எடுத்தது. 700 800 ஆனது, 800 900 ஆனது, 900 1000 ஆனது. காவியகண்ட கணபதி சொல்ல சொல்ல அவருடைய சீடர்கள் அந்த வரிகளை எழுதி கொண்டார்கள். எழுதி முடித்ததும் அந்த இடத்தில் ஒரு அமைதி படர்ந்ததை அங்கிருந்து அனைவரும் உணர்ந்தார்கள். நாயனா, நான் சொன்னதையெல்லாம் எழுதி கொண்டாகிவிட்டதா என்று பகவான் வினாவினார். நாயனா ஆம் என்று அடக்கத்தோடு தலையசைத்தார். பிற்பாடு ஒருமுறை இதை பற்றி கேட்டதற்கு, அந்த பாடல்களை எல்லாம் நான் எழுதியதாகவே எனக்கு தோன்றியது, அதனால்தான் அவ்விதம் கேட்டேன் என்று பகவான் பதில் சொன்னார். மீண்டும் அதே விஷயம் நடந்திருக்கின்றது. அது கொண்டாடப்படவும் இல்லை, அதே நேரத்தில் மறுக்கப்படவும் இல்லை. அது அவரால் நடந்தது என்று சொல்லப்பட்டு விட்டது. அதே நேரம் நான் செய்தேன் என்ற கர்வம் அங்கு இல்லை. அரங்கேற்றம் விமர்சையாக நடந்தது. அரங்கேற்றத்துக்கு பிறகு நாயனா தன் முதலில் எழுதிய 700 பாக்களில் பலவற்றை திருத்தி எழுதினார். ஆனால் பின்பு எழுதிய 300 பாக்களில் ஒரு திருத்தமும் செய்யவில்லை. செய்யும்படியான தேவையும் இருக்கவில்லை. படித்தவர்களுக்கு படிப்புதான் பிரச்சனை. அந்த படிப்பு மீண்டும் மீண்டும் கேள்விகளையே எழுப்பும். படிப்பை மிகவும் அதிகமாக நெருக்கி கட்டிக்கொண்டால் சந்தேகங்கள் விதவிதமாக எழும். தெளிவாக தீர்மானமாக சொல்லிக் கொடுத்த பிறகும் இது சரியா அது சரியா என்று சந்தேகங்கள் வந்துவிடும். நான் என்ற எண்ணம் எழுமிடத்தில் மனது இருப்பது முக்கியமா அல்லது மந்திர ஜபத்தை பற்றி கொண்டு போகலாமா? எது என்னுடைய குறிக்கோளை அடைய எளிய வழி என்று மறுபடியும் பகவான் ஸ்ரீ ரமணரை கேட்டார் நாயனா. மறுபடியும் பாலபாடத்துக்கு நாயனா வந்துவிட்டாரே என்று பகவான் கோபிக்கவில்லை. நான் என்ற விஷயம் எழுமிடத்தில் மனம் லயித்திருந்தால் போதும், வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்று மறுபடியும் திட்டவட்டமாக சொன்னார். உங்கள் பாரத்தை எல்லாம் கடவுளிடம் கொடுத்து விடுங்கள், அவர் பார்த்து கொள்வார். நடக்க வேண்டியதெல்லாம் இங்கு சரியாக நடக்கும் என்று தொடர்ந்து பேசினார். இந்த விஷயம் எழுமிடத்திலேயே மனம் லயித்திருந்தால் குறிக்கோளற்ற நிலை அற்புதமாக உருவாகும். நான் இருக்கின்றேன் என்ற விஷயம் கூட கரைந்து போகும். அப்படி கரைந்து போன பிறகு குறியாவது கோலாவது நம்மால் நிறைவேற்ற வேண்டியது அனைத்தும் அப்போது வெகு இயல்பாக சர்வசாதாரணமாக ஒரு பூ மலர்வதைப் போல நிகழும். விஷயத்தை முன்னிலைப்படுத்தினால் தான் கடுமையாக உழைத்தது போலவும் கெட்டிக்காரத்தனமாக செய்தது போலவும் சாமர்த்தியமாக செய்தது போலவும் உலகம் அதை தூக்கி பிடித்து கொண்டாடுவது போலவும் யாரோ சிலர் அதை எதிர்ப்பது போலவும் தோன்றும். நம்மால் விளைந்தது எதுவுமே நம்மால் விளைந்தது அல்ல என்று ஒரு விடுதலையான உணர்வு வர செய்ததை கொண்டாடிக்கொள்ள தோன்றாது. நாயனாவும் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியும் சில முறை விவாதத்தில் ஈடுபது உண்டு. மூளையே உடம்பில் முக்கியமான ஸ்தானம் என்று விவாதித்தார் நாயனா. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அதை மறுத்து, இதயமே மிக முக்கியமான விஷயம், புத்தியை விட இதயமே முக்கிய பங்கு வகிக்கின்றது என்றார். இந்த விவாதத்தை சுட்டியிருந்த பலர் கேட்டார்கள். அந்த கூட்டத்தில் NS அருணாச்சலம் என்ற மாணவனும் இருந்தான். ஸ்ரீ ரமணரும் நாயனாவுக்கு நடந்த இந்த உரையாடலை ஒரு அழகிய ஆங்கில கவிதையாக எழுதி கொண்டு வந்தார். சூரியனிலிருந்து கிளம்பிய ஒளி எப்படி சந்திரனையும் நட்சத்திர மண்டலத்தில் உள்ள மற்ற கிரகங்களையும் ஒளிவிக்கின்றதோ, அதுபோல இதயம் புத்தியின் மூலமாக மற்ற அவயங்களையும் இயங்க தூண்டுகிறது. இதயத்துள்ள சக்தியும்
ஒளியுமே புத்தி இயங்க காரணம். புத்தியின் வலிவு புலன்களை தூண்டுது. புலன்களால் வாழ்க்கை அனுபவங்கள் ஏற்படுகின்றன. வாழ்க்கை அனுபவங்கள் மனதில் பதிந்து ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகின்றது. இந்த தோற்றங்களுக்கு, இந்த அனுபவங்களுக்கு, புலன்களின் சக்திக்கு, புத்தியின் வலுவுக்கு இதயமே காரணம். இப்போது இதயத்திலிருந்து தோன்றுகின்ற சக்தி ஒளி எங்கிருக்கின்றது என்ன என்று பார்க்கும்போது மனம் அமைதி அடைகின்றது. எதனால் இந்த வாழ்க்கை மொத்தமும் அர்த்தப்படுகின்றதோ அந்த சக்தியை நோக்கி நகர்ந்து அதை உணரும் போது மற்றதெல்லாம் கனவுகள் போன்று காட்சியளிக்கின்றன. இந்த நிலையில் இங்கே வாழ்வதற்கு இந்த புலன்கள் உதவி செய்கின்றன. ஆனால் மாயையை சிக்கிக்கொள்வதில்லை. புத்தியால் நினைவுகளை தேக்கி வைத்துக் கொள்ள முடிகின்றது. இன்னார் என்று புரிகின்றது. ஆனால் விருப்பும் வெறுப்பும் கொள்வதில்லை. இன்பமும் துன்பமும் ஒரே விதமாக அனுபவிக்கப்படுகின்றது. ஏனெனில் எங்கு சக்தி பீரிட்டெழுகின்றதோ, எங்கு மூளையை இயக்குகின்ற ஒளி துவங்குகின்றதோ அங்கு மனம் அமைதியாக உட்கார்ந்து விட, அதை உணர்ந்து விட, அதை பற்றி கொண்டு விட, அதை அணைத்து கொண்டு கிடக்க மற்றவை அனைத்தும் அர்த்தம் இல்லாமல் போகின்றன. அருணாச்சலம் என்கின்ற அந்த இளைஞன் எழுதிய ஆங்கில கவிதையை ஸ்ரீ ரமணர் தமிழில் மொழிபெயர்த்தார். யார் எழுதியது, எந்த மொழியில் என்பது முக்கியமல்ல, அந்த செய்தியே முக்கியம். அது எல்லோருக்கும் போய் சேர வேண்டியது மிக 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 அவசியம். தொடர்ந்து ஸ்ரீ ரமணரின் நிகழ்வுகளை நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.